மக்களே நம்மளை கண்ட உடனே யார் எந்த மக்கள் இருந்தாலும் சரி, தமிழ் மக்கள் சரி, கச்சாமுட்டை கண்ட ஒருத்தன் கதைக்காம விட மாட்டாங்க. தமிழ் புடி என்றாலும் சரி, யார் இருந்தாலும் நம்மளோட சீவன் எல்லாரும். என்ன நான் பிறந்த உடனே 4 வயசுல இருந்து எனக்கு கண் பார்வை போனதுல எங்களை அம்மா அப்பா கொண்டது குழம்பு கொண்டது ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கண் பார்வை தெரிஞ்சது கூட கண்ணாடி போட்டும் கொஞ்சம் அந்த சின்ன எழுத்து எனக்கு அவ்வளவு விளங்காது. 14ஆம் ஆண்டு தான் வந்து இந்த கச்சாங்குடி வியாபாரத்தை தூங்கினேன் 2014. இன்னும் எனக்கு 4 பணம் உழைக்கணும், சாப்பிடணும் மட்டும்தான் என்ன புரியும். எனக்கு வயசு வந்து 63 வயசு ஆயிட்டு. 63 வயசு. எனக்கு இருக்கிற வருத்தங்கள் கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு இருக்கிற வருத்தம் அவளை இருந்தும் யாத்தையும் நம்ம கையேந்தக்கூடாது. எங்கடாக்கெல்லாம் பெரிய வசையே இருக்காங்க. என்ன செய்யறது? 4 மணி உழைச்சி நம்ம சாப்பிட்ட தான் நம்மளோட உடம்புல விட்டும். இந்த மத்தாக்கள் சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுக்கு சரி வராது. எங்கள் அக்கா கல்யாணம் முடித்து 16 வருஷம். அக்கா கல்யாணம் முடித்து கொஞ்ச நாள் அவர் கச்சா நல்லா வியாபாரம் பண்ணாமக்கு உப்பும் இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டுக்குள்ளே. அப்புறம் இந்த கச்சாங்கோட்டை வியாபாரத்தை தொடங்கினவங்க. கச்சாங்கோட்டை வியாபாரம், கச்சாங்கோட்டை இஞ்சி அக்கா அக்கா தான் வறுத்து பக்கெட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பக்கெட் பண்ணி தான் கொடுப்பா வந்து விற்றுட்டு வருவார். அப்படித்தான் வந்து 16 வருஷமாக அவர் கல்யாணம் முடித்து இருந்தவர். இப்போ 4 வருஷமாக அக்கா செத்துட்டாங்க. காலையில் எழும்பி அவர் வெளியில் முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போட்டு குளிசையெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 மணி மேலே மட்டக்களப்பு போவார். மார்க்கெட்டுக்குள்ளே சுற்றி வர்றது. அதில் போயிட்டு வந்தாரண்டா வீட்டை அழிப்பார். வீட்டை பால் சாப்பிட்டு 3:30 மணிக்கெல்லாம் பீச்சுக்கு போவார். மலையண்டா போக மாட்டார், மலையில்லாட்டி போவார். பீச்சில் சனம் இல்லாட்டி பசாரை பார்த்து சுற்றிட்டு வந்து வருவார். ஒரு 500-600 ரூபாய்க்கு சில டைமில் ஒன்றும் இல்லாமல் வருவார். ஒரு மார்க்கெட்டுக்கு மட்டும் 31 வருஷம் இருந்திருக்கேன். மார்க்கெட்டுக்குள்ளுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கேன். இப்போ 35 வருஷ காலம் இங்கே வியாபாரம் பண்ணுறார். நான் எல்லாரோடையும் நல்ல வியாபாரங்களும் எல்லா இடத்துலையும் போய் சுற்றி வந்து வாங்கி செய்கிறார். உலகத்தில் எனக்கு தெரியும் தான் தமிழ் முஸ்லிம் எல்லாம் இருந்தது தான். ஒரு சண்டையா சச்சரவா ஒன்றுமே கிடையாமன. இவ்வளோ இனப்பிரச்சனை வந்து நாங்கள் போகலையே அங்கே தானே இருந்தேன். உலகத்தில் நான் இருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லைம்மன. எல்லாம் ஒத்துமையாக தான் இருந்தேன். நாங்கள் நல்ல ஒத்துமை. இப்போ இங்கே வராமல் விட்டாருன்னா நான் திரும்ப அந்த ட்ரெயினுக்கு வந்தாருன்னா நாங்கள் கேட்போம், ஏன் 2 நாளைக்கு வர இல்லை 3 நாள் வர இல்லைன்னு சொல்லி. அப்போயோ சொல்லுவேன், நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் இப்போ கிட்டடியிலே ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். காலையில் சுகம் இல்லைன்னு சொல்லி வாட்டிலேருந்து திரும்ப தான் வந்தவர் கிழமை பிறகு. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவரை தங்கச்சிமாருக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு. சிறு வயதுலேருந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் இன்னொருவரை எதிர்பார்க்கவில்லை. நான் தன்னுடைய சுய இதிலேயே வாழணும் என்ற ஒரு இதில் அவர் இது கொண்டிருக்கிறார். பிரச்சனை இல்லாமல் நாளாந்தம் வியாபாரத்தை செஞ்சு கொண்டே இருக்கின்றார். அவருக்கு இப்போ சேவைப்பட்டது என்னன்னா சோளாம்பரி விற்கிறது தானே. அவர் எடுத்து விற்காரு. அந்த மிஷின் ஒன்று கொடுத்தா அவர் புரட்சிக்குவார். கடவுள் இப்போ கூப்பிடுறோம், அப்போ தான் நம்ம போகலாம். அது வரைக்கும் தொழிற்சி தான் நம்ம 4 மணி உழைச்சி நம்மளுக்கு ஆசை. ஆனால் நம்மளோட நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் யாருக்கும் தொல்லை கொடுக்காம அடைக்கணும் போகணும். அதான் நம்மளோட ஆசை.
இந்த ஒருத்தருக்கு கரைச்சி கொடுக்கக்கூடாது தானே இவனை தூக்கணும் ஜாக்கு தரும் இந்த யாரும் ஏசக்கூடாது வாங்கக்கூடாது